ஆச்சரியங்களை செய்கிறவரான தூய அந்தோனியார். பிரான்சிஸ்கு சபை துறவிகளின் பெரிய கூட்டம் ஒன்று ஆர்லஸ் எனும் ஊரில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு பொறுப்பாளராக தூய அந்தோனியார் நியமிக்கப்பட்டிருந்தார். அங்கு சிறப்புரை ஒன்று செய்யவும் அழைக்கப்பட்டிருந்தார். கூட்டத்தில் அந்தோனியார் உரையாற்றி கொண்டிருக்கும்போது அசிசி மடத்தில் நோயுற்று படுக்கையால் இருந்த பிரான்சிஸ்கு அசிசியார் அங்கு வந்திருந்ததாகவும் தனது கைகளை மேலே உயர்த்தி அனைவருக்கும் ஆசீர் வழங்கியதாகவும் தான் கண்டதாக ஒரு சகோதரர் கூறினார். இது உண்மைதான் என பின்பு தெரிய வந்தது. அசிசியார் சாகும் தருவாயில் ஆர்லஸ் கூட்டத்தில் அந்தோனியார் உரையாற்றும் சமயம் தாம் ஆவியால் அங்கு போயிருந்ததாக கூறினார். இந்நிகழ்ச்சி அசிசியாரின் ஆசி அந்தோனியாருக்கு உரியது என்றும் தனக்கு பிறகு அந்தோனியாரை தனது சீடராக தனது அலுவலை தொடர்ந்து செய்ய தான் அங்கீகரிப்பதாகவும் அமைந்தது. இந்த கூட்டத்தின் எல்லா பொறுப்புகளையும் அந்தோனியார் செவ்வனே செய்து முடித்தார். எல்லோரும் திருப்தி அடையும் வண்ணம் சிறப்பாக அது அமைந்திருந்தது. இது முதல் அந்தோனியாருக்கு பிரான்சிஸ்குவின் குமாரன் என்ற பெயர் வழங்கலாயிற்று. ஆர்லசூரில் உள்ள ஒரு சபை மடத்தில் பீட்டர் என்னும் இளம் துறவி இருந்தார். துறவரத்தை விட்டுவிட்டு இல்லறம் நடத்த இரகசியமாக மடத்தை விட்டு ஓடிவிட வேண்டுமென எண்ணினார். இவரது எண்ணத்தை தெரிந்து கொண்ட அந்தோனியார் அவரை தேடிச் சென்று துறவரத்தில் நிலைத்திருக்கும்படி அறிவுரை கூறினார். இதோ திடமும் ஞானமும் கொடுக்கும் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும் என்று அவர் மேல் ஊதினார். உடனே அவர் மயக்கமுற்று கீழே விழுந்தார். அப்போது ஒரு ஆச்சரியமான காட்சியை அவர் கண்டார். விண்ணக மாட்சியும் அழகையும் காட்சியாக கண்டார். சற்று நேரம் கழித்து மூச்சு தெளிந்து எழுந்த அந்த சகோதரர் அதை சொல்ல வாயெடுக்கும்போது அந்தோனியார் அதை இப்போது வெளிப்படுத்த வேண்டாம் என கட்டளையிட்டார். சகோதரர் அழகின் மாயை நீங்க பெற்றவராய் துறவரத்தில் நிலைத்திருந்து நற்பணி ஆற்றி வந்தார். அந்தோனியார் மடத்தின் மேலாளராக இருந்தாலும் அவர் ஊர் மக்களுக்கு சென்று இறைவனை போதித்து ஆன்ம ஈடற்றத்தில் அவர்களை முன்னேற்ற முயன்றார். பல இடங்களுக்கு சென்று மறைவுரையாற்றுவது, தியானங்கள் கொடுப்பது ஆகிய பணிகளை செவ்வனே செய்து வந்தார். ஒரு நாள் பெரும் கூட்டம் வரவே ஆலயத்துக்குள் இடம் போதாத காரணத்தால் கோயிலுக்கு வெளியே மைதானத்தில் மறைவுரையாற்றினார். வெட்ட வெளியில் மறைவுரையாற்றி கொண்டிருக்கும்போது பெருங்காற்றுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பித்தது. மக்கள் பயந்து அங்கும் இங்கும் சிதறி ஓட ஆரம்பித்தனர். இதை கண்ட அந்தோனியார், சகோதரர்களே, அஞ்சாதீர்கள், இடியும் மழையும் உங்களை ஒன்றும் செய்யாது என்று கூறி அவர்களை அமரச் செய்தார். ஆச்சரியமான விதமாக ஒருவர் கூட நனையவில்லை, தலையிலும் ஈரம்படவில்லை. ஆனால் ஊரின் தெருக்களிலெல்லாம் பெரும் வெள்ளம் ஓடியது. அந்தோனியார் பாவிகளை மனம் திருப்புவதில் மிக்க ஆர்வம் கொண்டவர். எண்ணிலடங்காத பாவிகளை மனம் திருப்பினார், அவர்களை திடப்படுத்தினார், திருமறையில் ஒன்றிணைத்தார். இவர்களை பார்த்து கொண்டிருந்த அழகைக்கு சும்மா இருக்க முடியவில்லை. இவரை அழிக்க தக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தது. தியோனின் இந்த தீய திட்டத்தை அந்தோனியார் அறிந்திருந்தார். ஒரு நாள் அந்தோனியார் மறைவுரையாற்றி கொண்டிருந்தார். பெரும் கூட்டம் அங்கு இருந்தது. திடீரென அந்தோனியார் மக்களை நோக்கி, இப்போது சாத்தான் இந்த மேடையை திடீரென இடித்து வீழ்த்துவான். ஆனால் நீங்கள் அஞ்ச வேண்டாம், யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது என கேட்டுக்கொண்டார். சில நிமிடங்களிலே பயங்கர சப்தத்துடன் மேடை இடிந்து விழுந்தது. அந்தோனியார் கூறியது போல் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படவில்லை. மக்கள் எல்லோரும் கடவுளுக்கு நன்றி பாடினர். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்றார். சிந்தனைக்கு, அழகைகள் நம்மை சூழ்ந்திருந்த போதும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு திடமுள்ள மக்களாய் நாம் திருமறையை நேசித்து வாழ புனித அந்தோனியாரின் துணை வேண்டி மன்றாடுவோம். ஆமன்.